கோடியம்மன் அருளை வரவேற்கும் புனித நாள். This was no ordinary day. It was the sacred day to welcome Goddess கோடியம்மன்'s grace. வாசலில் போடப்பட்ட கோலங்கள் அவை வெறும் அலங்காரம் அல்ல. அம்மன் வரும் பாதைக்கு விரிக்கப்பட்ட பூமாலைகள். வாசலில் ஒரு நாற்காலி வைக்கப்படுகிறது. அது உட்கார்வதற்கல்ல, அன்னையின் வருகைக்காக காத்திருக்கும் சிம்மாசனம். பழங்கள், பால், நெய், மஞ்சள், குங்குமம். அவளுக்காக தேர்ந்தெடுக்கப்ப ஒரு சேலை. ஒவ்வொன்றிலும் ஒரு வேண்டுதல், ஒவ்வொன்றிலும் ஒரு நம்பிக்கை. இந்த நாளை தவறுவிடக்கூடாது என்று சொந்தங்கள் ஒன்று கூடுகின்றனர். இந்த வருடம் நல்லது நடக்கணும் என்ற நம்பிக்கையுடன். தப்பு, தவில். அது ஓசை மட்டுமல்ல, ஆன்மாவையே அதிர வைக்கும் அழைப்பு. அம்மன் வருகிறார்.